வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. வேத ஜோதிடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நிறைய முறைகள் இருக்குது. வேத ஜோதிடத்திலேயே பலன்கள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு அஷ்டக வர்க்கம் அப்படிங்கிற ஒரு கணித முறையை நம்ம பார்க்குறோம். அங்கே இங்கே அப்படி இப்படி அப்படின்னு சொல்கிறத விட அஷ்டவர்க்கம் கணித முறையில் எண்களால் பாயிண்ட்ஸ் நம்ம கரெக்டாக நம்ம ரிப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த சர்வாஷ்டவர்க்க கணித முறையிலேயே இன்னும் அதை இன்டெப்த்தாக போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு பின்னாஷ்டக வர்க்கம்னு ஒன்று இருக்குது. பின் ஆஷ்டக வர்க்கம் அதை இது சிடி ஸ்கேனில் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு சிஸ்டம், பின்னாஷ்டக வர்க்கம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கக்ஷயா அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கக்ஷயா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ராசியினுடைய 7 பகுதியாக பிரிக்கிறாங்க, 7 பார்ட்ஸ் பிரிக்கிறாங்க. அந்த 7 பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 30 டிகிரியை 3.25 3.25 7 3 24 7 முக்கால் 6 30 டிகிரி. 0லேருந்து 3.25 மணி வரை சனியோட பார்ட்டு, 3.25 to 7:30 வரை குருவோட பார்ட்டு, 7:30லேருந்து 11:15 வரை செவ்வாயோட பார்ட்டு, 11:15லேருந்து 15 வரை சூரியனோட பார்ட்டு, 15 முதல் 18:45 வரை சுக்கிரனோட பார்ட்டு, 18:45லேருந்து 22 பாகை வரை புதனோட பார்ட்டு, 22லேருந்து 26 வரை சந்திரனோட பார்ட்டு, 26 பாகையிலேருந்து 30 பாகை வரை லக்னத்தோட பார்ட்டு. சரிங்களா? இப்போ நம்ம 7ஆக பிரிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ ஒரு கோள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது, கோச்சாரம் டிரான்சிட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. உதாரணமாக நான் மேஷம்னு வைக்கிறேன். அந்த ராசியினுடைய அதிபதி இன்றைக்கி சாட்டான் மேஷத்தில் இருக்கணும். இன்றைக்கி மேஷத்தில் இருக்குன்னு வைங்க, உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். சாரி, சூரியன் மேஷத்தில் இருக்குது. சரிங்களா? மேஷத்தோட லார்டு செவ்வாய். சரிங்களா? அஷ்டவர்க்கம் ஒரு கணிதம் போட்டு வச்சுருப்போம். அந்த கணிதத்தில் செவ்வாய் மேஷத்துக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. அந்த பாயிண்ட் கொடுத்துருந்தது பரல்கள்னு சொல்லுவாங்க. அஸ்ட்ராலஜிக்கல் அந்த வேர்டு பரல்கள்னு சொல்லுவாங்க. பாயிண்ட்டு நம்ம வச்சுக்கலாம். நடக்கும், காரியம் நடக்கும். ஆனால் அது சுபமான பலனா அல்லது கெட்ட பலனா அப்படிங்கிறது அந்த டிரான்சிட்டில் இருக்கிற நம்ம ரூல்ஸை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். சரி, எப்படிங்க நம்ம பலனை அனலைஸ் பண்ணுறது அப்படின்னிங்கன்னா, ஒரு பிளானட் டிரான்சிட்டில் ஒரு கக்ஷயாவில் முதல் கக்ஷயான்னு வைங்க. முதல் கக்ஷயாவுடைய லார்டு யார் அப்படின்னா சாட்டன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா முதல்லையே, 7ஆக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் லார்டு சாட்டனோட போர்ஷன் 3.25 டிகிரி. அந்த அதிபதி சாட்டன். சாட்டன் அந்த மேஷத்துக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தால் சுபமான பலன் நடக்கும். அதே கக்ஷயா, அதே சாட்டனோட கக்ஷயாவில் பல பிளானட்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தது அப்படின்னா மிகச்சிறந்த நல்ல விஷயங்கள் ரொம்ப நடக்கும். இது ஒன்றுங்க. ஒரு பிளானட் ஒரு கக்ஷயாவில் வரும் பொழுது அந்த கக்ஷயாவில் பாயிண்ட்ஸே இல்லை அப்படின்னா கெட்ட பலன் தான் நடக்கும். ஒரு பிளானட் ஒரு ராசியில் டிரான்சிட்டில் வர்றப்ப அந்த பிளானட் அந்த ராசிக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எங்கே பார்க்குறோம்னா பின்னாஷ்ட வர்க்கத்தை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். சரிங்களா? ஒரு டிரான்சிட்டில் ஒரு பிளானட் ஒரு ராசியில் வர்றப்ப கோளினுடைய ஆதிபத்திய பலனையும், அப்போ ஒரு பிளானட் 2 ராசியில் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு பார்த்திங்கன்னா துலாம் அண்டு ரிஷபம், அந்த மாதிரி அந்த 2 வகையான பலன்களை கொடுக்கும். டிரான்சிட் பிளானட்டும் கக்ஷிய அதிபதி பிளானட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா நல்ல சுபமான பலத்தை கொடுக்கும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள்.